இதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா நிறைய பேர் விமர்சனங்கள்ல எப்படியாவது விஜய் அவர்கள் மக்கள் மீது செல்வாக்கு குறைக்கணும், சங்கீதா முறையில்னு ட்விஸ்ட் பண்ணி 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 சீண்டி விட்டு மற்றவங்களாம் பேச வச்சு விஜய் அப்படி பேசுகிறாரு, சங்கீதா அப்படி பேச வராங்க, பேட்டி கொடுத்துட்டாங்க, கண்ணான்னு பேசுகிறாங்க, பிளாஸ்ட் ஆக போகுது அப்படின்லாம் எவ்வளோ விஷயங்கள் எவ்வளோ இதை பேசுனாங்க தொடர்ந்து. ஆனால் நம்ம மட்டும் நிறைய இதில் சொல்லியிருந்தேன், இந்த பிரச்சனைகள் வந்து சங்கீதா அவர்கள் சைலண்டாக ஒரு பண்ண ஒரு விஷயத்தை வெளியில் விட்டுட்டாங்க, லீக் பண்ணிட்டாங்க. அதை அவங்க விரும்பவே கிடையாது முதல்ல. அப்போ இது பண்ணும்போது இன்னும் மேற்கொண்டு என்னென்ன நடக்குங்கிறத அவங்க ரொம்ப யோசித்தாங்க. அது இவங்க 2 பேருக்குள்ள சண்டை வரட்டும்ன்றதுக்காக லீக் பண்ணி விட்டாங்க. எஸ், அது வேற பிப்ரவரி மாதம் லீக் ஆகுது. டிசம்பர் மாதம் கொடுத்தது பிப்ரவரி மாதம் இந்த வருஷம் 3 மாதத்துக்கு அப்புறம் ஆட்டோமேட்டிக்காக வெளியே வந்து அது எப்படி நீங்கள் பார்ப்பீங்க? அப்போது விஜய் அவர்களை வந்து ஒரு தாக்குதல் பண்ணுற அந்த நோக்கம் தான், மக்கள் மத்தியில் செல்வ குறைக்கணும் ஒரு நோக்கம் தான். இவர் 2 பேர்த்துக்குமே பிரச்சனை இன்னும் வேறு மாதிரி ட்விஸ்ட் பண்ணி உருவாக்கி விட்டலாம் அப்படிங்கிறது மாதிரி தான் இருக்குது விஷயம். பட் அதெல்லாம் ரொம்ப உடச்சி எறிஞ்சிட்டாங்க அப்படிங்கிறத சொல்லுது. ஸோ ரொம்ப சந்தோஷமான ஒரு செய்தி வந்திருக்கு. அது உண்மையிலே பாராட்டத்தக்க விஷயம். குடும்பம் ஒன்று சேரட்டும். இதை தான் தமிழக மக்கள் விரும்புகிறாங்க. அவரோட நம்மளும் விரும்புகிற ஒரு விஷயம். ஆனால் இதை தான் நம்ம 3 மாதத்துக்கு முன்னாடியே தெளிவாக சொன்னது இருக்குது. நீ பல வீடியோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் சார் இது.